எனது பேர் சிந்து. நான் கோம்பாவில் 4ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பில் வசித்து வருகிறேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டோன்னா, எனது அண்ணா இப்போ சிறைச்சாலையில் இருந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். அதுக்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன். என்னென்னு சொல்லிட்டோன்னா, எனக்கு இதுக்கு ஒரு நீதி வேணுமன்றதுக்காக நான் மீடியாவுக்கு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி நான் ஒருக்கா ஃபுல்லாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். 11ஆம் மாதம் 6ஆம் தேதி அண்ணாவை பிடிச்சிட்டு போனது ஒரு வழக்கொண்டுக்காக. அதாவது 2021ஆம் ஆண்டு நடந்த ஒரு அடிபாட்டு கேஸ். அதாவது அந்த அடிபாட்டு கேஸில் அவர் 2-3 பொரண்டு கேஸுக்கு வழக்குக்கு போகாதால இவரை பொரண்டில் 11ஆம் மாதம் 6ஆம் தேதி பிடிச்சி கொண்டு போனவங்க புதுக்குடியிருப்பு போலீஸ். புதுக்குடியிருப்பு போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அங்கே அவர் 11ஆம் மாதம் 6ஆம் தேதி நைட் அமர்த்தப்பட்டு அண்ணா கால் பண்ணி அம்மாவுக்கு சொன்ன விஷயம், எனக்கு இப்படி ஒரு அடிபாட்டு கேஸ்லேயே அம்மா என்னை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, இந்த வருஷத்தோட இது முடியுது தானே, நான் போலீஸில் இருக்கிறேன், என் ஃபோனை நீ வேலை செய்யாதுன்னு சொல்லி போட்டு அண்ணா எங்களுக்கு தகவலை தெரிவித்தவர். ஆனால் 11ஆம் மாதம் 7ஆம் தேதி கோர்ட்ஸுக்கு அண்ணாவை கூட்டிகிட்டு போனவங்க முல்லைத்தீவு கோர்ட்ஸுக்கு. அப்போ நாங்கள் வீட்டு தரப்பாக எங்களோட மூத்த அண்ணா போனவர். 11ஆம் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை கூட்டிக் கொண்டு போய் அங்கே கோர்ட்ஸ் மூலம் இவருக்கு பொரன் தானே பிடிச்சது, அதால் இவர் ஒரு 11 நாள் ஜெயிலுக்கு போட்டு தான் எடுப்போம்னு சொல்லி யாழ்ப்பாண ஜெயிலுக்கு அனுப்பினவங்க வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி பின்னேரம் அனுப்பி இவரை ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை நைட் 10 மணிக்கு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இவர் அட்மிஷன், தலையில் ஒரு சின்ன ஒரு காயத்தோட. அந்த காயத்தோட அந்த ஃபோட்டோ இப்போ நான் என்னோட ஆதாரமாக நான் வச்சிருக்கிறேன். அது ஏன்னு சொல்லி சொன்னால், சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு எங்களுக்கு கோல் வந்தது. கோல் சொன்னது, தாங்கள் ஜெயிலுக்கு கதைக்கிறோம், இப்படி உங்களோட அண்ணாவுக்கு ஜெயிலில் மாடியில் விழுந்து தலையில் ஒரு காயத்தோட 30ஆம் நம்பர் போட்டில் அவர் இருக்கிறார், பார்க்க சொல்லி. அப்போ நான் தான் மதியம் எனக்கு சொன்னது சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு நான் போனது. பின்னேற 1 மணிக்கு பஸ் ஏறி நான் பின்னேற பார்வைக்கு போயிட்டேன் அண்ணா அடிக்கு போக அங்கே போட்டில் அண்ணா இருந்தவர் இருக்கேக விலங்கோடு தான் இருந்தவர். தலையில் சின்ன ஒரு காயம், 4 தையல் போடுறபடி அண்ணா படுத்திருந்தவர். இப்போ நான் போன போக்கில் நான் அண்ணா கேட்ட விஷயம், உனக்கு என்ன நடந்துட்டு கேட்டேன். நடந்துட்டு கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம், அடித்தவங்க அவ்வளோ கதையும் தான் என்னோட கதைச்சது. ஏனண்டா பக்கத்தில் ஜெயில் கார்டு இருந்தது, டாக்டராக அந்த டைம் பார்க்க வந்த டைம் என்ன மேலதிகமாக அவரோட கதைக்க விடையில என்ன வெளியில் போய் சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமை விடியன்னு சொல்லிட்டு நான் 9ஆம் தேதி விடிய அண்ணாவை நான் நின்று ஹாஸ்பிட்டலில் தான் நின்று அண்ணாவோட பார்த்தேன், நான் அண்ணாவோட கதைச்சினேன். அப்போ அண்ணா அதுக்கு பிறகு அண்ணா அந்த கதைகள் எல்லாம் மாறாட்டேன். வலிக்கு விழுந்தன்னு சொன்னதும், மற்றது வலிக்கு விழுந்தன்னு சொன்னண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்ததால தான் நான் நான் சொன்னேன். அப்படி மாறாட்ட கதையெல்லாம் அண்ணா கதைச்சவர். அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணி தலையில் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டிக்கெட் வெட்டி ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகுதான் நான் புதுக்குடியிருப்புக்கு போனேன். அப்போ நான் அண்ணாட்ட சொல்லி போட்டு போன விஷயம், மோசன் போட்டு எடுக்கலாம், செவ்வாய்க்கிழமை நான் லோயரோட கதைச்சிருக்கிறேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கொண்டு தர சொல்லி இருக்கிறார், செவ்வாய்க்கிழமை விடிய மோசன் போட்டு எடுக்கிறான்னு சொல்லி இருக்கிறேன், நீ யோசிக்காம போ என்று சொல்லி போட்டு தான் நான் புதுக்குடியிருப்புக்கு போன பிறகு திங்கக்கிழமை விடிய எங்களுடைய அப்பாவை நாங்கள் கோர்ட்ஸுக்கு இங்கே ஜெயிலுக்கு அனுப்பினாங்க. என்னென்னு சொல்லிட்டோன்னா, அண்ணாவை ஒருக்கா போய் பார்த்துட்டு அவன் யோசிப்பான், போய் விஷயத்தை சொல்லிட்டு வாங்க, மோசன் போட்டு செவ்வாய்க்கிழமை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பாவை அனுப்பினாங்க. அப்பா 8 மணிக்கே போயிட்டார். திங்கக்கிழமை 10ஆம் தேதி போய் அங்கே 5 மணி மட்டும் அப்பா இருந்தவர். அவங்க இவற்றை விஷயத்தை பற்றி எதுவுமே கதைக்க இல்லை, போயிருங்கன்னு சொல்லி இவர் 5 மணி மட்டும் அங்கே இருந்துட்டு கடைசியில் தானே அவங்க சொல்கிறாங்களா அவர் இல்லை ஹாஸ்பிட்டலில் என்று சொன்னவங்களா. ஆனால் அப்பா இங்கே ஹாஸ்பிட்டலில் தேடி இருக்கிறார், இல்லை அவர் விட்டுட்டு 5 மணி 6 மணிக்கு பஸ் ஓட்டம் இல்லைன்ட்டு புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டேன். அப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை விடிய எப்படியும் மோசன் போட்டது தானே முல்லைத்தீவுக்கு கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வெயிட் ஆனால் எனக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை விடிய ஒரு 5:30-6 மணிக்கு ஒரு கோல் வந்தது, தாங்கள் ஜெயில் கார்டு கதைக்கிறோம், உங்களோட அண்ணாவை வலிப்பு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறோம், ஐசியூவில் கொஞ்சம் சீரியஸான நிலைமை என்று சொல்லி சொன்னவங்க. இப்போ நாங்கள் அந்த டைம் கேள்விப்பட்ட உடனே
கோர்ட்ஸுக்கும் பெற சொன்னது தானே. அப்போ 8 மணிக்கு எங்களோட மூத்தண்ணாவை போக சொல்லி போட்டு மற்ற நாங்கள் எல்லாரும் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் 11ஆம் தேதி வந்து பார்த்ததுல இருந்து இதுவரைக்கும் இப்போ சரியா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு கிட்ட அவர் வந்து கோமால இருக்கிறார். அப்போ கோமால இருக்கிறவர் வந்து 7 நாள் வந்து கோமால இருந்தது, 7 நாளைக்கு பிறகு வந்து ஐசியூல வச்சிருக்கலாதான்னு சொல்லி இப்போ வார்டு நம்பர் 7க்கு மாத்தி இருக்கு. இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது. நம்ம டாக்டராகலட்ட கேட்க சொல்லினோம், அதை ட்ரீட்மெண்ட் நடக்குது, இதுக்குரிய இது வந்து இப்போதைக்கு சொல்லலான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கடைசி கட்டத்தில் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு பிறகு திங்கக்கிழமைக்கு பிறகுவே தலை சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னண்டா டாக்டராக, அவங்களுக்கு தலையில வந்து அங்கங்க வந்து கலங்கள் வந்து இறந்து இருக்குது, மூளையில ஒரு பகுதி தான் வேலை செய்யுது, அந்த மூளையில ஒரு பகுதி வேலை செய்யற இடத்துல ஆப்ரேஷன் செய்யணும். ஆனா அந்த ஆப்ரேஷன் செய்யறன்னு சொன்னா இவர் வந்து ஒரு சுய நினைவுல இருக்கணும். ஆனா கோமா நிலையில இருக்கிறபடியா இவருக்கு ஆப்ரேஷன் செய்யலாது. அதால வந்து இவரை காப்பாற்ற கஷ்டம். 95% வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான நிலைமை தான் என்று சொல்லி எங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் என்றது ஒன்று வேணும். ஏன்னு சொல்லி சொன்னா எங்களோட அண்ணா வந்து புடிச்சு கொண்டு போவைக்கல, புதுக்குடியிருப்பு போலீஸ்ல புடிச்சு கொண்டு போவைக்க சுகதவியா இருந்தவர். அதோட வந்து சனிக்கிழமை வந்து டிக்கெட் பட்டி போவைக்கல ஓகேன்னு சொல்லி போனவர். அதுக்கு பிறகு கோமா நிலையில வாரியாருன்னு சொல்லி சொன்னா இதுக்குரிய நீதி வேணும். இப்படிதான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஆனா இப்ப உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது என் அண்ணா. அதால எனக்கு இதுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லிதான் நான் இந்த மீடியாவுக்கு நான் வந்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு நீதி எங்களுக்கு இருக்கா வேண்டி தருவணும். எங்களுக்கு நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கை வந்து நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் போய் கேஸுகள் போட்டிருக்கிறோம். என்ன செய்யற எது செய்யறன்னு தெரியாம நிறைய இடத்துல இந்த தகவலை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கிறோம். கடைசி தானே அந்த மீடியாவுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நீதி வேணும்ன்றதுக்காக உயிரை காப்பாற்றி தருவணும்னு உலகாலமும் காப்பாற்றி தருவணும் தான் நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்ப சொன்ன விஷயமாவே என்னன்னு சொல்லி சொன்னா உயிரை காப்பாற்றல, அது அவர் மேக்சிமம் 3 மாதம் தானு சொன்னாச்சு. நேற்றையில இருந்து இது வரைக்கும் நானும் ஓடாத ஓட்டம் இல்லை, இங்க எல்லாம் போய் நானும் வந்துட்டேன். ஆனா இதுக்கு ஓட்டம் எனக்கு தெரியல, என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும். என் அண்ணாவை உயிரோட காப்பாற்றணும். நான் பர்லஸ் ஆயிட்டேன், டாக்டர் சொல்றேன் பர்லஸ் ஆயிட்டேன், அவர் இயங்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப நான் கேட்ட விஷயம் இப்ப வந்து டாக்டராக சொல்லிச்சுன்னா நீங்க டிக்கெட் வட்டி மாஞ்சோலைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி. மாஞ்சோலைக்கு எப்படி நீங்க கொண்டு போறது? ஒரு முள்ளியவளையில இருந்து முள்ளியவளை மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்துறாங்கன்னு சொன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏத்துறாங்க, ஓகே. ஆனா ஜாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னா 7வது ஒரு கட்டத்துலதான் அந்த கதையை சொல்றாங்க. எங்களுக்கு அது விளங்குது. சரி, அவங்க வந்து டிக்கெட்டை வட்டி கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில வந்து ஜெயில் கார்ட்ஸ் வந்து சொல்லுது நீங்க பிணைய வைங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு நாங்களே பிணை வச்சு கொடுக்கணும். என்னத்துக்காக பிணை வச்சு கொடுக்கணும்? ஏன்னு சொல்லி சொன்னா பிணை வச்சு கொடுத்தா அவங்க தப்பிக்கலாம். எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு நீதி வேணும். எங்களோட கையில இருந்து கொண்டு போன எங்களோட அண்ணாவை சுகதகியா கொண்டு போன அண்ணாவை இப்ப கோமாவில போட்டுட்டு அவருக்கு உயிருக்கு இந்த வித எதுவும் இல்லாம இருக்கு. எங்களுக்கு நீதியா இருக்கா நீங்கள் வேண்டி தர. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.